கடந்த செவ்வாய்க்கிழமை பாய்மரப் படகு டெய்சி பகாங் மாநிலத்தின் புலாவ் தியோமான் பகுதியிலிருந்து தாய்லாந்தின் பட்டானிக்கு சென்று கொண்டிருந்த போது புலாவ் யூவுக்கு சுமார் 30 கடல் மைல் தொலைவில் கடுமையான புயல் வீசிய கடல் பகுதியில் கவிழ்ந்தது. இதில் 2 துருக்கி நாட்டவர்கள் மாயமாகியுள்ளனர். இந்த விபத்தில் அத்தேஸ் டெமிரோரேன் என்ற ஒருவர் 25 மணி நேரம் கடலில் தத்தளித்த பிறகு மீட்கப்பட்டார். ஆனால் பாய்மர படகின் தலைவரும் மற்றொரு படகு ஊழியரும் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. திரங்கானு கடல்சார் அதிகாரிகளின் தலைமையில் பிற்பகல் 3 மணிக்கு தேடுதல் மீட்பு பணி தொடங்கியது. இதனிடையே பிரகாசா 48 ரோந்து படகு தேடுதல் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. இந்த படகு விபத்து குறித்து ஏதேனும் தகவல் தெரிந்தால் திரங்கானு கடல்சார் நடவடிக்கை மையத்தை தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.